இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் கர்த்தர் நன்மையானதை தருவார் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். குருவிகள் பாடும் காலம் வந்தது, காட்டுப்புறாவின் சத்தம் நமது தேசத்தில் கேட்கப்படுகிறது. இன்றைய செய்தியின் தலைப்பு காட்டுப்புறாவின் சத்தம். புறாக்கள் என்றாலே அழகுதான். குறிப்பாக வெண்மை நிற புறாக்களை பார்த்து கொண்டே இருக்கலாம். சாம்பல் நிற புறா, பந்தய புறா, காட்டுப்புறா என்று பல வகை புறாக்கள் உள்ளன. புறாக்கள் வீட்டுக்குள் இருந்தால் அவைகள் சமாதானத்தின் அடையாளமாக இருக்கும். வீட்டுக்குள் சண்டை வராது என்பது சிலரது நம்பிக்கை. புறாக்கள் வீட்டுக்குள் இருந்தால் துரதிர்ஷ்டம் துரத்தி கொண்டு வரும் என்பது சிலருடைய நம்பிக்கை. ஆனால் உண்மையான ஒரு காரணம் உண்டு. புறாக்களின் எச்சங்கள் நோய் பரவும் அபாயத்தை ஏற்படுத்தக்கூடியவை. அதனால் நுரையீரல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்பது உண்மையான கூற்று. இது ஒருபுறம் இருக்கட்டும். பரிசுத்த வேதாகமத்தில் புறாவை பற்றி 30க்கும் மேற்பட்ட இடங்களில் போடப்பட்டிருக்கிறது. ஆதியிலே நோவா பேழையிலிருந்து பூமி எங்கும் தண்ணீர் வடிந்து விட்டதா என்று பார்ப்பதற்கு புறாவை தான் அனுப்பினார். திரும்பி வந்து விட்டது. 2வது முறை ஒளி வேலையோடு கூட வந்தது. 3வது முறை பேழையிலிருந்து வெளியே போனது, திரும்பி வரவே இல்லை. இப்படி புறாவின் சரித்திரம் ஆரம்பமாகிறது. ஆனால் உன்னத பாட்டு புஸ்தகத்தில் சாலமோன் ராஜா காட்டுப்புறாவின் சத்தம் நம்ம தேசத்தில் கேட்கப்படுகிறது என்று குறிப்பிடுகிறார். காடுகளில் அதிகம் வாழக்கூடியதுதான் காட்டுப்புறா. பாவ பலியாக செலுத்துவதற்கு 2 காட்டுப்புறாக்கள் தான் ஆதி காலத்தில் பயன்படுத்தப்பட்டன. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றவுடன் தண்ணீரிலிருந்து கரையேறின போது தேவ ஆவியானவர் புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார் என்று பைபிளில் வாசிக்கிறோம். ஆகவே புறாக்கள் ஒவ்வொரு கோணங்களிலும் பலவிதமான பொருட்கள் படும்படி முக்கியத்துவப்படுத்தப்படுகின்றன. ஆனால் சாலமோன் குறிப்பிடுகிற காட்டுப்புறாக்கள் வசந்த காலத்துக்கு முன்னோடியாக குறிப்பிடப்படுகின்றன. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு வசந்த காலம் என்பது எப்பொழுது வருகின்றது என்று பார்த்தால், ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பின் அனுபவத்தை முழுமையாக பெற்றுக்கொண்ட பிறகுதான் வருகிறது. காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கப்படுகிறது என்றால் பின்மாரியின் காலம் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது என்று சாலமோன் குறிப்பிட்டு காட்டுகிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியானவரை மாம்சமான யாவர் மேலும் தேவன் துரிதமாய் ஊற்றிக் கொண்டிருக்கும் காலம் ஆரம்பமாகிவிட்டது என்று அர்த்தம். கூட்டம் கூட்டமாய் குருவிகள் பறப்பதை போல கூட்டம் கூட்டமாய் சுவிசேஷகர்கள் தோன்றி தேவனை பாடி ஆராதித்து ஆண்டவரை பற்றி சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? உலக முடிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது, துரிதமாய் மனம் திரும்புங்கள். புஷ்பங்கள் தங்கள் சுவிசேஷ வாசனையை வீசிக் கொண்டிருக்கின்றன. மாலை நேரத்திலே இருள் சூழும் முன்பு காட்டுப்புறாக்கள் கூவி ஆண்டோடு வருகையை அறிவிக்கின்றன. ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத பரம்பரை கிறிஸ்தவர்கள் எல்லாம் அசட்டையாக இருக்கிற நேரங்களில் புறஜாதியார்கள் கூட்டம் கூட்டமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இயேசு கிறிஸ்துவை ஆவலோடு எதிர்பார்க்க வேண்டிய வசந்த காலத்திற்குள் நாம் நுழைந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சுட்டி காட்டவே காட்டுப்புறாவின் சத்தம் நமது தேசத்தில் கேட்கப்படுகிறது என்று சாலமோன் ஞானி நம் ஒவ்வொருவரையும் எச்சரிக்கிறார். ஆகவே நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இந்த உலகத்தில் காணப்படுகிற வேகம் தோன்ற வேண்டும். இன்றைக்கு கம்ப்யூட்டர் துரிதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதைவிட வேகமாக நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவின் வருகைக்குரிய அடையாளங்கள் அதிகமாக தோன்ற ஆரம்பித்து விட்டன. அதனால் தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை ஆண்டவர் அவசரப்படுத்துகிறார். யாரும் சோம்பேறித்தனமாக இருக்காதீர்கள், ஆண்டவருக்காக ஓடுங்கள், ஓடிக்கொண்டே இருங்கள். கர்த்தர் நன்மையானதை தருவார். ஆண்டவருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.